நாட்களில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்போஸ்தலர் காலத்தில் பேதுருவும் யோவானும் ஜெபம் செய்யும்படியாக தேவாலயத்துக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். போய்கொண்டிருக்கும் போது வாசப்படியில, தேவாலயத்தில் வாசப்படியில ஒரு பிச்சைக்காரன், அவன் பிறக்கும் பொழுதே ஊனமுற்றவனாய், கால் விளங்காதவனாய், நடக்க முடியாதவனாய் இருந்தான். ஆனா அவனோட தாய் தகப்பனா அவனை பிச்சை எடுக்க முடியாத அந்த கோவில் வாசல்ல போட்டுக்கொண்டான். அதனால அவன் சிறு வயதுல இருந்தே பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பான். அந்த காசை வைத்து பெற்றோர்களை காப்பாற்றி வந்திருப்பான். ஆனால் ஒரு நாள் யோவானும் பேதுரும் ஜெபம் செய்யும்படியாக அவன்கிட்ட வரும்பொழுது, இவன் அவங்களை நோக்கி பார்க்கும்போது ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது காசு போடுவாங்களா, அப்படி மற்றவங்கலாம் காசு போட்டு போறாங்க, இவங்க பாஸ்டரா இருக்கிறாங்களா, இவங்க அதிகமா போடுவாங்க நினைச்சிட்டு அவனோட எண்ணம் அப்படி இருந்தது. ஆனால் பேதுரு யோவானும் அவனை பார்த்து சொல்லுவாரு, சகோதரனே, நீ நினைக்கிற மாதிரி என்னிடத்தில் கொடுப்பது என்கிட்ட ஒண்ணு இல்லை, ஆனா என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது, எங்களை நோக்கி பார். நசரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீ எழுந்து நட என்று கையை பிடிச்சு தூக்கி விட்டார். அந்த கையை பிடிச்சு தூக்கி விட்ட உடனே அவனுடைய கால்கள் அப்படியே கடன்னு அப்படியே நிமிர்ந்து நடக்க முடியாது எழுந்து நின்றான். ஏந்து நின்று ஆச்சரியத்தோடு பார்த்தேன். இது வரைக்கும் யாருமே எல்லாரும் காசுதான் போட்டுக்கிட்டு போயிருந்தார்கள். ஆனா இந்த தேவ மனுஷர்களும் இயேசுவின் பெயரை சொல்லி, நான் பிறவிலேயே சப்பானியா இருந்தேன், என் வாழ்க்கையை தலை நிமிர வைத்தாரு என்று அவன் தேவனை மகிமைப்படுத்தி அவன் தேவாலயத்துக்குள்ளே போய்விட்டான். அது போல உன்னுடைய வாழ்க்கையில விளங்காத வாழ்க்கையா இருக்கலாம், நிமிர முடியாத வாழ்க்கையா இருக்கலாம், பல வருஷங்களா இருக்கலாம், பல விதமான போராட்டங்கள் இருக்கலாம், மனுஷர்கள் ஏதாவது செய்வார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனா அந்த பிச்சைக்காரனை போல இனிமேல் நீ மனுஷனை எதிர்பார்க்காது, இயேசுவை எதிர்பார்த்து கேள். அது வறுமையா இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், இயேசுவை நோக்கி பார்த்து இருந்த இடத்துல, ஆண்டவரே அந்த பிச்சைக்காரனுக்கு செய்தது போல என்னோட வாழ்க்கையில செய்யணும் என்று நான் உண்மை நோக்கி மன்றாடி கேட்கிறேன்னு சொல்லும்போது, இயேசு நீ எந்த இடத்துல வந்தாலும் உன்னோட வியாதியை குணமாக்குவான், கஷ்டத்தை நீப்பான், கண்ணீரை தடுப்பான். நம்பு, நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.